ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 91. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 91. அனுகாரம் செய்தேனோ ஆழ்வாரைப் போலே. அனுகாரம் செய்தேனோ ஆழ்வாரைப் போலே. ஆழ்வார் எந்த ஆழ்வாரை குறிக்கிறது? பொதுவாக ஆழ்வார் என்று சொன்னால் அது நம் ஆழ்வாரைத்தான் குறிக்கும். சடகோபன், காரிமாறன், வகுலாபரணன் என்றெல்லாம் பெயர் பெற்ற பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாரைத்தான் பொதுவாக ஆழ்வார் அப்படின்னு சொன்னால் அவரை மட்டுமே குறிக்கும். மற்ற ஆழ்வார்களை எல்லாம் அவர்கள் பேரோடு சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று அந்தந்த ஆழ்வார் பேரை சேர்த்து சொல்லணும். பொதுவா வெறுமனே ஆழ்வார் அப்படின்னு சொன்னா அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். எப்படி? உலகத்துல பல பேரை நாம் சுவாமி அப்படின்னு நாம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரியவர்களை, வித்வான்களை, ஆச்சாரிய புருஷர்களை சுவாமிகள் அப்படின்னு சுவாமி சுவாமின்னு சொல்றோம். பல பேரை சுவாமின்னு சொல்றோம், பெருமாள் கூட சுவாமின்னு சொல்றோம். ஆனால் பொதுவா சுவாமி அப்படின்னு சொன்னால் அது பகவத் ராமானுஜாச்சாரியார், எம்பெருமானார், பாஷ்யக்காரர், உடையவர், அவரை மட்டுமே குறிக்கும். சுவாமி அப்படின்னு பொதுவா சொன்னோம்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள், நல்ல காலக்ஷேபங்கள் கேட்டவர்கள், அவர்களெல்லாம் சுவாமின்னு சொன்னா அது ராமானுஜரையே குறிக்கும். அப்ப ஆழ்வார்களுக்குள்ள ஆழ்வார்னு சொன்னா நம்ம ஆழ்வார், ஆச்சாரியார்களுக்குள்ள சுவாமி அப்படின்னு சொன்னால் அது ராமானுஜரைத்தான் குறிக்கும். சரி, நம்மாழ்வாரை போலே. வார்த்தை என்ன? அனுகாரம் செய்தேனோ ஆழ்வாரை போலே. அனுகாரம் செய்தல், ஆழ்வார் அனுகாரம் செய்தார் அப்படின்னு சொல்றார். அனுகாரம், அனுகாரம்னா என்ன? வேறொருவரை நினைத்து அவரை போலவே நடந்து கொள்ளுவது அனுகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2-3 விதமா பார்க்கலாம். ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா, சில பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர், நடிகர்கள் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்கள போலயே நடிச்சுக்குவான். அதே போல செய்வான், அதே போல கிராப்ப வாரிக்குவான், அதே போவும் வருவான். சில நேரங்கள் அவர்களை போலயே பேசுவான். பழக்கமா சொல்லி சொல்லி அதே போல ஆயிடுவான். இன்னும் கூட ஒரு நல்ல உதாரணமா பார்க்கணும். இது உதாரணமா தான் எடுத்துக்கணும். சாமி ஆடுறாங்க, சாமி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எல்லை தேவதைகள் அவங்களெல்லாம் வழிபடுகிறவர்கள். அந்த தேவதையை போலவே திடீர்னு அவர்களுக்கு அந்த தேவதைகளுடைய ஆக்ரோஷத்தை பார்த்து, அதை பார்த்த உடனே இவங்களுக்கும் சாமி ஆடுறார் அப்படின்னு ஆடுறது, கற்பூரத்தை அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறது, கண்ணை பிதுக்கி வாயை பிதுக்கி என்னவோ சத்தமா பேசுறது, தலையகளே ஆட்டுறது, இதெல்லாம் பார்க்கறேன் இல்ல, சாமி வந்துடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. அது என்னன்னு தெரியாது, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப சுவாமி ஆவேசிச்சுட்டார், அவர்கிட்ட சுவாமி வந்துட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு மாதிரி அனுகாரம் தான். அது உதாரணமா மாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒருவர் தன்னை இன்னொருவராக பாவித்து கொண்டு அவராகவே ஆகிவிடுவது, அவரை போலவே நடந்து கொள்வது, அப்படிங்கிறது தான் அனுகாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா நினைத்தல், அவர்களைப் போலவே நடித்தல், பாவித்தல், பல அர்த்தங்கள்ல சொல்லலாம். சரி, அனுகாரம் செய்தார்கள்னா ஆழ்வார்கள் அனுகாரம் செய்தார்களான்னா எல்லாருக்கும் தெரியுமே. ஆண்டாள் தாயாருடைய திருப்பாவையோ நாச்சியார் திருமொழியோ இது இரண்டுமே எப்படி பிறந்தது என்று கேட்டால், தாயார் ஆண்டாள் தன்னை கோபிகாஸ்திரியாக பாவித்து கொண்டாள், அனுகரித்தாள் அப்படின்னு சொல்றோம். தெரிந்த சரித்திரம்தான். ஆண்டாள் கிருஷ்ண பக்தி வளர்ந்து வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பெருமாள்கிட்ட போய் பேசினா அவர் பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறார், சிலாரூபமா இருக்கார். சரி, கண்ணனோ வருவான், எதிரில் பழகுவான்னு பார்த்தா மனசுல காட்சி கொடுக்கறானே தவிர எதிரில் வெளியில காட்சி கொடுக்கல.
சரி, கண்ணன் அவதரித்த காலம்னு பார்த்தா அது துவாபர யுகம். சரி, கண்ணன் வாழ்ந்த தேசத்திலேயாவது போய் இருக்கலாம்னா அது வடக்கு பக்கத்துல எங்கேயோ தூரமா இருக்கு. அப்போ ஊருக்கு வந்த ஒரு வித்வான் அவர் ஒரு சரித்திரம் சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலே கண்ணனை விட்டு பிரிக்கப்பட்ட கோபிகாஸ்திரீகள் அவர்களெல்லாம் கண்ணனாகவே தங்களை பாவித்துக் கொண்டு திடீர்னு ஒரு பெண், நான் தான் கண்ணன், ஏ காளிங்கா ஓடிவிடு, இதோ உன்னை இங்கிருந்து துரத்துகிறேன் பார் அப்படின்னு ஒரு பெண் மேல இவள் ஆவேசித்து, ஒரு பெண், அவ பெண் கோபிகாஸ்திரி, ஆனா கண்ணனா நினைத்து கொண்டாள். இன்னொருத்தி தன்னை காளிங்கனாக பாவித்துக் கொண்டு தலையை வணங்கி எதிரிலே நிற்க, இவள் கால்களை எடுத்து அவள் மீது வைக்க, இப்படி கண்ணனுடைய லீலைகள் சேஷ்டிதங்கள் அதையெல்லாம் நடித்து அதே போல அனுபவித்து அவர்கள் தங்களுடைய பிரிவாற்றாமையை போக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டாள் தாயாரும் இதை கேள்விப்பட்டு தன்னை கோபிகையாகவே பாவித்து இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும் முடை நாற்றமும் வந்தேறி தான் ஒரு கோபிகாஸ்திரியாகவே இடைச்சி பாவனையிலேயே தான் திருப்பாவை 29 பாடல்களை பாடினாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் அனுகாரம். ஆனா ஆண்டாள் பாடினது ஒரு கோபிகாஸ்திரி பாவனையில, ஒரு பக்தைகள் பாவனையில. பகவானாகவே பாவித்து பாடினவர் யார் அப்படின்னா அது சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருளப் பெற்று 4 வேதங்களுக்கு இணையாக 4 பிரபந்தங்களை நமக்கு அருளினார். அதிலே திருவாய்மொழி மிக உயர்ந்ததான ஒரு பதிகம். நம்மாழ்வார் ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று சொல்லுவார்கள். ஆழ்வார் தனக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் பொழுது, ஞான தசையில இருக்கும் பொழுது தானான தன்மையில நம்மாழ்வாராக பாசுரங்கள் பாடுவார், அனுபவிப்பார். பிரேம தசையில பக்தி மேலீட்டா இருக்கக்கூடிய நிலை, பக்தி மேலீட்ட நிலையில அப்பொழுது தன்னை ஒரு நாயகி பாவனை, பெண் பாவனையில தான் நினைத்து பாடுகிறார். தலைவி, தோழி, தாயார் என்று அவரே 3 பாவனைகளிலே அனுகரித்து பாடுகிறார் அப்படின்னு திருவாய்மொழி அனுபவிக்கும் போது பார்க்கிறோம். சம்ஸ்லேஷம், விஸ்லேஷம் என்று 2 வார்த்தைகள் சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். சம்ஸ்லேஷம்னா கூடியிருத்தல், விஸ்லேஷம்னா பிரிந்திருத்தல். ஆழ்வார் எப்பொல்லாம் பகவானோட கூடியிருக்கிறாரோ அப்ப சந்தோஷமா இருப்பார், ஆனந்தமா பாட்டு பாடுவார். பிரிந்து இருக்கும் போது துக்கத்தின் மேலீட்டால பாசுரங்களை பாடுவார். கிட்டத்தட்ட நாயகி பாவனையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் அப்படி துக்கத்திலே விஸ்லேஷத்துல வரக்கூடிய பாடல்களாகத்தான் இருக்கும். அதுபோல 5ஆம் பத்து, திருவாய்மொழியில 5ஆம் பத்து என்று சொல்லுவார்கள். 5ஆம் பத்து ரொம்ப உயர்ந்தது. அதுலதான் கடைசி 7, 8, 9, 10 என்ற 4 திருவாய்மொழிகளிலே நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே திருவாய்மொழியிலே 5ஆம் பத்திலே 3, 4, 5 இந்த 3 திருவாய்மொழிகள் 10 பாசுரங்கள் அடுத்து வரக்கூடியது. 5ஆம் பத்து, 3ஆம் திருவாய்மொழி, 4ஆம் திருவாய்மொழி, 5ஆம் திருவாய்மொழி. இது காதலின் மேம்பாடு, மேலீடுதல். எப்படி காதல் மேல மேல வளர்ந்தது, பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அந்த விஷயம் பிடித்திருக்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு முதல்ல வர்றது பரபக்தி. பரஜானம், அந்த விஷயத்தை பத்தி மேல மேல தெரிந்து கொண்டு அது கட்டாயம் கிடைக்க பெறணுமே அப்படின்னு ஆசைப்படுறது பரஜானம். பரமபக்தி என்று சொன்னால் அது கிடைக்கணும், கிடைக்கலன்னா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பிடிவாத நிலை வருது இல்லையா? அதுபோல ஆழ்வார் 5ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி மாசரு சோதி என்று பாடக்கூடிய அந்த பதிகம், அதிலே பேரமர் காதல், காதலுக்கு என்னென்ன பேர் பாருங்க. பேரமர் காதல் அப்படின்னா ஆசை கொஞ்சமா இருந்தது, பிடிச்சது. அடுத்த 5ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி வந்தது ஊரெல்லாம் துஞ்சி அப்படின்னு பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு பதிகம். அதுல பின்னின்ற காதல், அவன் பின்னாடியே போச்சு, தன்னுடைய மனசெல்லாம் அவன் பின்னாடி போய்விட்டது, போகிறது அப்படின்னு பரபக்தி, பரஜானம். அடுத்த 5ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி வந்தது
எங்கெனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் என்று திருக்குறுங்குடி நம்பியினுடைய வடிவழகிலே ஈடுபட்டு கிடந்ததை ஒரு பெண்ணானவள் தன் தாய்க்கும் தோழிமார்கள் அவர்களுக்கு சிற்றன்னைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பாடல். அதற்கு கழியமிக்கதோர் காதல் அப்படின்னு அங்க வரும். பேரமர் காதல், பின்னின்ற காதல், கழியமிக்கதோர் காதல் அப்படின்னு பகவானிடத்துல பிரேமம் மேல 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 அதிகரித்த நிலையில இப்ப பராங்குச நாயகி என்ற பெண் இருக்கிறாள். இந்த பெண் மனசுல கண்ணன் காட்சி கொடுக்கிறானே தவிர பகவான் எதிரில வெளி இந்திரியங்களுக்கு வெளி புலன்களுக்கு அனுபவிக்க கொடுக்கல. கண்ணால பார்க்க முடியல, காதால அவனுடைய பேச்சை கேட்க முடியல, அவனை தொட முடியல. அப்ப அந்த நிலை அவனை விட்டு பிரிந்து ஒரு பக்கம் மனசுல என்னதான் அனுபவம் கொடுத்தாலும் பார்க்க முடியலையேன்னு ஒரு பக்கம் ஏக்கம். திடீர்னு இந்த பெண் பராங்குசநாயகி எழுந்து அமர்ந்து கொள்ளுகிறாள். எப்படி நம்மாழ்வார் உயர்ந்த ஒரு பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுவாரோ அது போல இந்த பெண் அவரேதான் உயர்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளிலே உபதேச முத்திரை வைத்துக் கொள்ளுகிறாள். உபதேசம் பண்ணும்போது ஒரு முத்திரை பிடிப்பாங்க இல்லையா கையில, தன்னுடைய கட்டை விரலையும் அந்த முதல் விரலையும் அப்படி சேர்த்து உபதேச முத்திரையில வைப்பாங்களே, அது போல இந்த பெண் அமர்ந்து கொண்டு திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாள், பேச ஆரம்பிக்கிறாள். இதை தாயார் பார்க்கிறார். என்ன இந்த பெண் திடீர்னு, இவ்வளவு நேரம் துக்கத்தோடு இருந்த பெண் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாளே, என்ன பேசுகிறாள் அப்படின்னு பார்த்தால் அந்த பெண் பாடுகிறாள், கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு பதிகம். திடீர்னு அந்த பெண் பாடுற பாட்டெல்லாம் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலத் தீசன்வன் தேரக்குளோ, கடல் ஞாலத்திற்கு இவையன் சொல்லுகேன், கடல் ஞாலத்தென் மகள் கற்கின்றனவே அப்படின்னு தாயார் பாடுற பாட்டு. அந்த பெண் என்ன சொல்றாளாம், நானே நானே நானேன்னு சொல்லிக்கிறாளாம். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவள் நானே, இந்த உலகத்தை எல்லாம் இந்த உலகமாக ஆனவனும் நானே, இந்த உலகத்தை பிக்ஷை எடுத்து திரும்ப கொண்டவன் உலகளந்து கொண்டவனும் நானே, இந்த உலகத்தை இடர்ந்து வெளியிலே கொண்டு வந்தவன் பூமாதேவியை கொண்டு வந்தவனும் நானே, இந்த உலகத்தை உண்டு ரட்சித்தவனும் நானே, யானே யானேன்னு தானே ஈஸ்வரன்னு பாடுகிறாராம். பராங்குசநாயகி அப்படி பாடுகிறாள் என்று தன்னிடத்துல குச்சலம் விசாரிக்க வருவாங்கல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம், என்னாச்சு உன் பொண்ணுக்கு, என்ன செய்யறாவ அப்படின்னு வந்து பெண்கள் சுற்றி இருக்கிறவர்கள் கேட்க அவர்களுக்கு சொல்லுகிறாள், என் பொண்ணுக்கு ஈஸ்வரன் வந்து பிடிச்சுக்கிட்டான், கடல் ஞாலத்து ஈசன் வந்து ஏறக்கொலோ. இந்த ஈஸ்வரன் வந்து, ஈஸ்வரன்னா ஆணையிடுபவன் இல்லையா, பேர்பட்ட அந்த பகவான் வந்து அவனே பிடித்து கொண்டான். அதனால என் பெண் பகவானாகவே பேசுகிறாளே, அவனை அனுகரித்து பேசுகிறாளே, அவனையே நினைத்து பேசுகிறாளே அப்படின்னு தாயார் சொல்லக்கூடிய பாசுரம். ரொம்ப அழகாக வியாக்கியானத்திலே பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். என்னெல்லாம் பாடுறார், கிட்டத்தட்ட 10 பாசுரங்கள். 11வது பாசுரம் பலஸ்ருதி, ரொம்ப அழகா சொல்றார். வாதிகேசரி அதிகமனுவால சீயர் இதற்கெல்லாம் அந்த வியாக்கியானம் எழுதக்கூடியவர்கள், பதவுரை ரொம்ப அழகா இருக்கும் அவர்களெல்லாம் சொல்லும் பொழுது முதல் பாட்டாலே தானே ஈஸ்வரன் அப்படின்னு பாடுறார். அப்படின்னா ஆணையிடுபவன், அப்படின்னா உலகத்தையே படைக்கக்கூடியவன் நான், என் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு முதல் பாட்டுல பாடுறார். 2வது பாட்டு வந்தது, கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்னும், கற்கும் கல்வி யானே கல்வி ஆவேனும் யானே என்னும் என்று ஞானத்துக்கு உரியவன் யான் நானே, அறிவு சம்பந்தமான விஷயம் நானே, அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு 2வது பாசுரத்திலையும், உலகத்தை படைக்கணும்னா அதற்கான பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்ச பௌதிகம், காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும், காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும் பாட்டெல்லாம் பாருங்க, யானே என்னும் யானே என்னும்னே வரும், அதுதான் அனுகாரம். அப்போ பஞ்சபூதங்களும் தானே அப்படின்னு பாடுகிறார் 3வது பாசுரத்துல. அடுத்து 4வது பாசுரம் வந்தது, செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும்,
செய்வான் நின்றனகளும் யானே என்னும் என்று செயல்கள், அனைத்து செயல்களும் நானே அப்படின்னு சொல்றார். அடுத்தது 5வது பாசுரத்தாலே சர்வ ரக்ஷகன், திறம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும் அப்படின்னு 5வது பாசுரம். 6வது பாசுரம் நானே அவதாரங்களை எடுத்தேன், நானே லீலைகளை செய்தேன்னு பாடுறார். இனவே மலையேந்தினேன் யானே என்னும், இனவேறுகள் செற்றேனும் யானே என்னும் என்று கிருஷ்ணாவதாரம், அந்த லீலைகளெல்லாம் நானே செய்தேன் அப்படிங்கிறார். அடுத்து உற்றார்கள் எனக்கு இல்லை யாருமென்னும், உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும். எல்லாரும் உறவுகள், தனக்கே உறவுகள், நவவித சம்பந்தம்னு சொல்றேன் இல்லையா, அதுபோல தானே அப்படின்னு 7வது பாசுரத்துல சொன்னார். 8வது பாசுரம் வந்தது உரைக்கின்ற முக்கட்பிரான் யானே என்னும், உரைக்கின்ற திசைமுகன் யானே என்னும் என்று பிரம்மன், சிவன், முனிவர்கள் அப்படின்னு இந்திரன் போன்ற மேலுலகத்தில் உள்ளவர்களெல்லாம் யானே அப்படிங்கிறார். கொடிய வினை யாதும் இளனே என்னும், கொடிய வினை ஆவேனும் யானே என்னும் என்று பாப புண்ணியங்களும் நானே அப்படின்னு அடுத்த பாட்டு. 10வது பாட்டிலே பாப புண்ணியங்களுக்கு பலன் சொர்க்கம் நரகம், அதுவும் நானே, கோலங்கொள் சுவர்க்கமும் யானே என்னும், கோலமில் நரகமும் யானே என்னும் என்றெல்லாம் பாடி, அப்ப 10 பாசுரங்களாலே தன்னையே சர்வேஸ்வரனாக நினைத்து பாவித்து தானே நானே நானேன்னு அனுகரித்து பாடினார்ல. அப்ப ஆண்டாள் கோபிகாஸ்திரியாக பாவித்து பாடினாள். ஆனா நம்மாழ்வார் பகவான் சர்வேஸ்வரனாகவே தன்னை பாவித்து பாடினார் இல்லையா. அந்த 5ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி முழுக்கதான் அனுகாரம் செய்தேனோ ஆழ்வாரைப் போலே. அவருக்கு எந்த அளவுக்கு பிரேமம் மிகுந்திருந்தால் பகவானாகவே தன்னை நினைத்து அனுகரித்து கொண்டு நானே யானே யானேன்னு பாடினாரே, அந்த ஒரு பிரேமம், அந்த பக்தி அடியேனுக்கு இல்லையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் அவர் கிருஷ்ணனாகவே தன்னை பாவித்து எப்படி பகவத்கீதை உபதேசித்தாரோ அதுபோல நம்மாழ்வாரும் உபதேசித்தாரே என்று சொல்லுவது 91வது வாக்கியம். அனுகாரம் செய்தேனோ ஆழ்வாரைப் போலே. அடுத்து 92வது வாக்கியம் மதியை மணிவிளக்கா வைப்பன் என்றேனோ யானையைப் போலே. மதியை மணிவிளக்கா வைப்பன் என்றேனோ யானையைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராம